மக்களை இன்றைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. 2 நாட்கள் டெவில் வர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இந்த வாரத்துடைய வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத செலக்ட் பண்ணக்கூடிய முதல் ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேரும் இந்த வாரத்துடைய வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் பிக் பாஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம சொன்னோம் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அவங்க 2 பேருமே ஒரு வித்தியாசமான ஒரு கேம் ஆடினாங்க. என்ன கேமு? எங்களால் டெவிலாக இருக்க முடியாதுங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் மனசளவில் பார்த்தீங்கன்னா யாரையுமே எங்களால் அப்படி ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நடிப்பு கேம் ஒன்று ஆடினாங்க. அதை பற்றி வரிசையாக எல்லாருமே நம்மளும் சரி, யூடியூப் நிறைய சேனல்ஸும் சரி, ட்விட்டர் சரி, எல்லா இடங்கள்லையும் விமர்சனங்கள் வந்தது. இதையும் தாண்டி ஒரு மனுஷர் பண்ணிட்டு இருந்தார், மிஸ்டர் அருண். இவங்க 2 பேர்த்தையும் செலக்ட் பண்ணுறது ரைட்டு தான். 3 பேருக்கான இடம் இல்லை அப்படின்றனால அருண் இன்னைக்கு செலக்ட் பண்ணப்படலை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அருணும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அருணை யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம லைவ்ல பார்த்துட்டு சொல்றோம். ஸோ இவங்களோட செலெக்ஷன் இந்த வட்டம் கரெக்டா அப்படின்னு கேட்டா வட்ட ஏதாவது ஒரு உள்ள குரூப்பிசம் தனித்தனியாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி சில விஷயங்கள் இதாகும். பட் இவங்க 2 பேர் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறது முழுக்க கரெக்டான விஷயம் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது 2 பேர் தான் இந்த டாஸ்கில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க போகிறது இல்லை. 2 பேரும் ஏற்றுக்க போகிறது இல்லை. எப்படியெல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் புலம்ப முடியுமோ உள்ளேயும் புலம்ப போகிறாங்க, வெளியும் சப்போர்ட்டர்ஸ் புலம்ப போகிறாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. பட் அடுத்த தாட்டு அடுத்த ஒரு விஷயம், இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது எனக்கு. ஸோ அந்த தண்டனை பயங்கரமாக ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்குற உணவை தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தண்டனை ஒன்று கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதமே நம்ம வருது, அதில் உப்பு இல்லாத சாப்பாடு இவங்க சாப்பிடணும். பயங்கரமான தண்டனை, வண்டர்ஃபுல். யாரால என்னென்ன முடியாதோ அதை பண்ண வைப்பாங்க. பிக் பாஸ் டீம் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்களால சோறு இல்லாமல் இருக்க முடியாது. அது வாய்க்கு ருசியாக சோறு இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய பேருக்கு இதை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த சீசன் தான் சோறு 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 சோறு, பிரச்சனை சோறு, பஞ்சாயத்து சோறு, ஓவர் ஆக்டிங் சோறுக்காக முட்டை கிட்ட ஊட்டி விடுறதுல அதில் தான் இந்த டாஸ்கே. இப்போ நடந்து முடிஞ்ச டாஸ்க்கு முட்டையை ஊட்டுறது, உப்பை ஊட்டுறது. இப்போ இதுக்கு தண்டனை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற உணவு தான் நீங்கள் சாப்பிடணும், உப்பு இருக்காது, காரம் இருக்காது. எதை பண்ணால் இவங்களுக்கு பயங்கரமாக வலிக்குமோ அதை பிக் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்களுக்கு சோத்தை தவிர வேற விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு இமோஷனல் ஆக்குற விஷயம் வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. சோறு 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 சோறு, அந்த சோத்திலேயே வச்சிருக்காங்க ஆப்பு. உப்பு இல்லாத சாப்பாடு பயங்கரங்க. எப்படி இந்த மாதிரி யோசிச்சிங்க, எப்படி இந்த மாதிரி தண்டனை யோசிச்சிங்க அப்படின்றத நம்ம இது பண்ணுறோம். இந்த சீசன் பூராமே பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டி இருக்காங்க. அவங்க நின்னா என்ன, அவங்க வந்தாங்கன்னா வரிசையாக அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே, இந்த 7-8 வருஷமாக பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த வருஷத்தோட கிரியேட்டிவிட்டியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாருமே வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 100% இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணணும். அந்த கிரியேட்டிவ் டீமோட ஃபோட்டோவாவது நீங்கள் விஜய் டிவி ட்விட்டர்லையோ இல்லையா ஷேர் பண்ணணும். நாங்கள் அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிறோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறோம். ஏன்னா பிக் பாஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் போதெல்லாம் அந்த ஃபோட்டோ அந்த மூஞ்சியில் பார்த்தா எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். காலையிலேயே உப்பு இல்லாத சாப்பாடு அப்படின்ற ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இன்னைக்கு எபிசோடு எப்படி உப்பு இல்லாமல் இருக்க போகுது அப்படின்றத அதை பார்த்தாலே தெரியுது.